பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஒரு நாட்டுடைய அதிபரே கடத்தப்பட்டு இன்னைக்கு அமெரிக்கா தன்னுடைய அடுத்த கட்ட பயங்கரவாதத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, அந்த நாட்டுக்குள்ளேயே புகுந்து அந்த நாட்டுடைய உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் அந்த நாட்டுடைய அதிபர் அவருடைய மனைவி கடத்தப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளா வரிசையா லெபனான், காசா இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு அடுத்த கட்டமா வெனிசுலாவை குறி வச்சிருக்குது அமெரிக்க ஏகாதிபத்தியம். இப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த வெனிசுலாவுமே மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பா மாறி போயிருக்குது. எங்க ஜனாதிபதியையே, எங்களுடைய அதிபரையே எங்க நாட்டுக்குள்ள வந்து கடத்தக்கூடிய அளவுக்கு உலக மகா ரவுடித்தனத்தை இந்த அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிறோம் சொல்லி மொத்த வெனிசுலாவுடைய மக்களுமே வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வதேச நாடுகள்ல எந்த நாடுகள் ஓரளவுக்காச்சும் மனசாட்சி இருக்குமோ அந்த நாடுகள் இன்னைக்கு அதுக்கு எதிராக கண்டன குரல்கள் பதிவு செய்யறாங்க. சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, வெனிசுலா ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்ல ரொம்பவே செழிப்பா வாழக்கூடிய ஒரு நாடு. எண்ணெய் வளங்களுடைய உற்பத்தியில உலகளாவிய அளவுல நம்பர் 1 அளவுல இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த வெனிசுலா நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரை அமெரிக்கா கடத்தி இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரவாத செயல் நடந்திருக்குது. அதுவும் அவங்க நாட்டுடைய உயரிய பாதுகாப்பு இருக்கக்கூடிய வெனிசுலாவுடைய கராக்கல்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நாட்டுடைய கேபிட்டல் சிட்டி, அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளத்துல தான் அவங்க வீடு இருக்குது. அவருடைய மனைவி இருக்கக்கூடிய நேரத்துல நள்ளிரவு நேரத்துல உள்ள புகுந்து அமெரிக்காவுடைய ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு படையை ஏற்பாடு செஞ்சு இந்த நாட்டுடைய அதிபரை எப்படியாவது கடத்திட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்க உள்ள புகுந்து அமெரிக்காவுடைய அந்த படை தாக்குதல் நடந்தது. அந்த சிறப்பு படை தாக்குதல் நடத்தப்பட்ட தாக்குதல்ல 80க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுறாங்க. அது அதிகமா ராணுவ வீரர்களும் அல்லது மற்ற நாடுகள், கியூபாவுடைய ராணுவ வீரர்கள் அங்க ராணுவ பாதுகாப்புக்காக இருக்காங்க, அவங்களுமே அங்க கொல்லப்படுறாங்க. அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் கொல்லப்பட்டதா செய்தி வருது. பெரும்பாலான செய்திகள் 80 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னும் சில ஊடகங்கள் 110 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வெனிசுலாவுடைய செய்தி நிறுவனங்கள் சொல்லுது. அப்ப எப்படி 80ல இருந்து 110க்குள்ள பல பேரை கொன்னு குவிச்சிட்டு அந்த நாட்டுடைய அதிபர் நிக்கோலஸ் அங்கிருந்து கடத்திட்டு போய் அவருடைய மனைவி சிலியா புளோரஸ் அவங்களையுமே சேர்த்து கடத்தப்பட்டு 2 பேருமே கடத்தப்படுறாங்க. 2 பேருமே கண்ணை கட்டி கையை கட்டி மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகள் மாதிரி அவங்கள கடத்திட்டு போகக்கூடிய ஒரு அராஜகம் நடந்திருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் நான் உலக மகா ரவுடி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக, தன்னை உலக அளவுல ஒரு பெரிய தலைவர்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க கடத்தப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த போட்டோ காட்சியை, அதுவும் அவங்க நைட் ட்ரெஸ்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான அனுமதி கூட கொடுக்கப்படல. அவங்களுடைய நைட் ட்ரெஸ்ல கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு அவங்க ஒரு கைதிகளா கொண்டு வராங்க. இந்த போட்டோவை டொனால்ட் ட்ரம்ப்பே அவரு சோசியல் மீடியாவில் பதிவு செய்யறாரு, நாங்க கடத்திட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. சரி, இந்த அளவுக்கு நாட்டுக்குள்ள புகுந்து அங்க ஒரு தாக்குதல் நடத்தி, பயங்கரவாத தாக்குதல் நடத்தி அவங்களை இவ்வளவு கடத்திட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அமெரிக்கா இதுக்கு உலகத்துல என்ன ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நார்காட்டிக்ஸ் டெரரிஸ்ட், ஒரு போதை தீவிரவாதம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. வெனிசுலா வந்து மிகப்பெரிய அளவுல போதைப் பொருட்கள் அங்க தயாரிக்கப்படுது. அந்த போதைப் பொருட்கள் அமெரிக்காவில் பெரிய அளவுல கொண்டு வரப்படுது. அந்த போதைப் பொருட்கள் உலக அளவுல விற்கப்படுது. இந்த போதைப் பொருளைய போதை தீவிரவாதம், நார்கோ டெரரிஸ்ட் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த நார்கோ டெரரிஸ்டை நாங்க கட்டுப்படுத்துறதுக்காக இதுக்காக நாங்க இங்க வந்து போர் தொடுக்கிறோம், அவங்களை வந்து தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுடைய அதிபரை நாங்க ஒரு கைதியா அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவரையும் அவருடைய மனைவியும் கைது செஞ்சு கொண்டு போய் அமெரிக்காவுக்கு கூட்டு போய் நியூயார்க் நீதிமன்றத்துல அவரை முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அவரு ஒரு அப்பாவியா அந்த இடத்துல போய் சொல்றாரு, என்ன ஒரு போர் கைதியா கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களோ அதற்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தை பார்க்கும் போதே நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சதாம் ஹுசேனோட ஞாபகம் தான் வருது. சதாம் ஹுசேனை கைது செய்யும் போது என்னெல்லாம் சாக்கு போக்குகள் சொன்னாங்களோ, எப்படியெல்லாம் அராஜகம் செஞ்சாங்களோ அதே செயல், அதோட ஜெராக்ஸ் தான் இன்னைக்கு அப்படியே நடந்திருக்க மாதிரி அப்பேற்பட்ட ஒரு செயல்கள் நடந்திருக்குது. ஏன்னா சதாம் ஹுசேனை இதே மாதிரி கடத்தப்படக்கூடிய நேரத்துல அன்னைக்கு சொன்ன காரணமும் இதே தான். சதாம் ஹுசேன் வந்து அதிபயங்கரமான அணுகுண்டுகள் வச்சிட்டு இருக்கிறாரு, அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறாரு. அந்த அணு ஆயுதங்கள் மட்டும் ஒரு வெடிச்சிருச்சு அப்படின்னா முழு உலகமே வெடிச்சு சதறிடும், அந்த அளவுக்கு மோசமான அணு ஆயுதங்களை சதாம் ஹுசேன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அந்த நாட்டு மேல, ஈராக் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி சதாம் ஹுசேனை கடத்தி கொண்டு போய் ஒரு கட்டத்துல சதாம் ஹுசேனை தூக்குலையும் போட்டு கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி எந்த ஒரு அதிபயங்கர ஆயுதமும் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்படல, எந்த ஒரு அணு ஆயுதமோ
எதுவுமே அங்கிருந்து இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல. அப்ப அமெரிக்காவுடைய நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு சதாம் ஹுசேன் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த நாட்டுடைய ஈராக்குடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையும் சுரண்டாங்க. அவங்களுக்கு தேவையான பினாமி நபர்களை அங்க ஆட்சி பொறுப்புல உட்கார வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையுமே கொள்ளடிச்சாங்க. இன்னைக்கு வெனிசுலாவை ஒரு நார்காட்டிக் டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெனிசுலா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உலகளாவிய அளவுல எண்ணெய் உற்பத்தியில எண்ணெய் தயாரிப்புல வெனிசுலா தான் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 303 பில்லியன் பேரல், சாதாரணமா கிடையாது, 303 பில்லியன் பேரல் அளவுக்கு அங்கிருந்து உலகம் முழுக்க எண்ணெய் உற்பத்தி ஆகி உலகம் முழுக்க பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது உலகளாவிய அளவுல முழு உலகத்துல எவ்வளவு எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுதோ அதுல இருந்து 18% வெனிசுலாவில இருந்து தான் எண்ணெய் பகிரப்படுது. அப்ப இவ்வளவு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டு மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, அதே சேம் பாலிடிக்ஸ் தான். சதாம் ஹுசேன்ல என்ன செஞ்சாங்களோ, சதாம் ஹுசேன் அன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெய் வளத்தை, என் நாட்டுடைய எண்ணெய் வளத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு அன்னைக்கு அமெரிக்காவை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாரு. நான் எண்ணெய், என் நாட்டுடைய உற்பத்தி, என்னுடைய வளம், என்னுடைய வளத்தை நான் எப்படி விற்கணும், யாருக்கு விற்கணும்ன்ற என்னோட உரிமை. அதனால உலகளாவிய அளவுல ஒரு சிஸ்டம் இருக்குது. எண்ணெயை வந்து யூஎஸ் டாலர் அளவுல தான் விற்கப்படணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும்போது சதாம் ஹுசேன், நான் ஏன் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், நான் ஏன் மேற்கத்திய உலகத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லி எண்ணெய யூரோ லெவல்ல அவர் விற்க ஆரம்பிச்சாரு. யூரோ விலைக்கு நான் நிர்ணயிச்சு நான் யூரோ சிஸ்டத்துல நான் விற்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு. பலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவு கொடுத்தாரு சதாம் ஹுசேன். காசா மக்களுக்கு ஆதரவு நின்றாரு. இஸ்ரேலை கடுமையை எதிர்த்தாரு. அப்ப இது எல்லாமே இந்த அமெரிக்கா, இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல், இந்த யூத பயங்கரவாத செயல்களுக்கு அது முழு நேர்முரணானது. அப்போ எண்ணெய் வளங்கள் நம்ம அமெரிக்கா டாலர்ல வச்சிருக்கிறோம், இவர் யூரோ சிஸ்டத்துக்கு கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல்ல தான் நம்மளுடைய அந்த ரவுடித்தனத்தை உடைக்கப்பட்டுருமே அப்படிங்கிறதால சதாம் ஹுசேன் அதிபயங்கர ஆயுதம் வச்சிருக்காருன்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொல்லி சதாம் ஹுசேனை கொண்டுட்டு அவங்களுடைய பினாமி ஆட்சி அங்க உள்ள வச்சு ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களும் கொல்லப்பட்டுருச்சு. ஆப்கானிஸ்தான்லயுமே இதே நடந்தது. ஏன் லிபியாவில் நடந்தது தானே. அங்க இருந்த கதாஃபி வயவே இதே தான். அங்க அவர் இருக்கும் போது நான் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட மாட்டேன், மேற்கத்திய பாணியில நான் உங்களுக்கு பேச்சை கட்டு என்னுடைய வணிகத்தை நான் முடிவு செய்யணும்ல. கதாஃபி வந்து ஒரு தங்க நாணயம் சிஸ்டம் கொண்டு வந்தாரு, ஒரு கோல்டு காயின் சிஸ்டம் கொண்டு வந்து அந்த அடிப்படையில் என்னுடைய எண்ணெய் விற்பனையை நான் உறுதி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது கதாஃபியுமே பலஸ்தீனத்திற்கு முழு ஆதரவு, இஸ்ரேலுக்கு முழுமையான எதிர்ப்பை காட்டின ஒரு மனிதர். அதனால அங்கேயுமே ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்த வச்சு அங்க நேட்டோ படைகள் உள்ள புகுந்தப்பட்டு அந்த ஆட்சியை ஒட்டுமொத்தமா நாசப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தோதுவான ஒரு ஆட்சி அந்த இடத்துல நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த வளங்கள் ஒட்டுமொத்தமா அமெரிக்கா சுரண்டப்பட்டு இருக்கு. அப்ப இத்தனை வருஷமா அமெரிக்காவுக்கு ஒரு எண்ணெய் வளம் வெனிசுலா மேல மிகப்பெரிய ஒரு கண். எந்த அளவுக்குன்னா, இது இன்னைக்கு நேரத்துல 1960 காலகட்டத்தில இருந்தே அந்த எண்ணெய் வளங்கள் மேல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண் இருந்தது. 1960-70 காலகட்டத்தில் பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய பல கார்பரேட் நிறுவனங்கள் வெனிசுலாவில் எண்ணெயோட சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருந்தாங்க. அங்க எண்ணெய் பெரிய அளவில் இருந்தாலும் அதோட சுத்திகரிப்பு பொறுப்பை அவங்க கையில எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்க விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணிகம் செஞ்சிருந்தாங்க. இப்ப இன்னைக்குமே நம்ம ரஷ்யா கிட்ட இன்னைக்கு குறைந்த விலையில எண்ணெய் வாங்கினாலும் அந்த எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய பணி எல்லாமே நம்ம அதானிஜி இங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அங்கேயுமே நடந்துட்டு இருந்தது. வெனிசுலாவில் அமெரிக்காவுடைய கார்பரேட் நிறுவனங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1920 இருந்து 1976 வரைக்கும் கிட்டத்தட்ட 56 வருஷம் இந்த நடைமுறை தான் அங்க நடந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் 1976 அங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க, நேஷனலைசேஷன். அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே, எண்ணெய் சார்ந்த எல்லா நிறுவனங்களுமே அது நாட்டுடைய அரசுடைமையா மாற்றப்படும், நாட்டுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனமா மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அது படிப்படியா வந்து 1990 ஒட்டுமொத்தமா எல்லா அமெரிக்க நிறுவனங்களும் வெளியேறிடணும். எண்ணெய் சுத்திகரிப்பு இதெல்லாம் அரசுடைமையா, அரசுடைய பொது உடைமையா, அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களா மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அதிபரா இருந்த ஹியூகோ சாவேஸ் இந்த முடிவெடுத்து 2007 இதுக்கான முழுமையான விஷயத்தை கொண்டு வந்துறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி 1990 இது படிப்படியா கொண்டு வந்தாலும் அன்னைக்கு அமெரிக்காவுடைய பங்களிப்பு, அதாவது அமெரிக்காவுடைய கார்பரேட் நிறுவனங்களோட பங்களிப்பு அங்க இருந்தது. ஆனா ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுடைய பங்களிப்பு துளி அளவு இருக்கக்கூடாது, இது முழுக்க அரசுடைமை அப்படிங்கிறத 2007 இந்த முடிவை கொண்டு வராரு. 2007 இந்த முடிவு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு 2013 ஒரு கேன்சர் நோயில மரணிச்சிடறாரு. அதுக்கு பிறகுதான் இந்த இவர் நிக்கோலஸ் மதுரோ இப்ப இருக்கக்கூடிய அதிபருக்காக கடத்தப்பட்டவர், இவர் வந்து அதுக்கடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வராரு. இவருடைய ஆட்சி பொறுப்பு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பஸ் டிரைவரா தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி தொழிலாளர் சங்கத்துல இருந்து தன்னுடைய உரிமை குரல் ஆரம்பிச்சு படிப்படியா அந்த நாட்டுடைய அதிபர் பொறுப்பு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி.
அமெரிக்காவுக்கு பெரிய அளவுல சவால் விட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த நாட்டுடைய எண்ணெய் உற்பத்தி முழுக்கவே சைனா இது மாதிரியான கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு தான் பெரிய அளவுல கொடுக்கப்பட்டிருந்தது. சைனா, கியூபா இது மாதிரியான கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுவே அமெரிக்காவுக்கு பல வருஷ பகை மாதிரி அவங்களுக்கு இருந்தது. நம்மளுடைய அமெரிக்க நிறுவனங்கள் அங்க ஆண்டாண்டு காலமா அந்த எண்ணெய் சுத்திகரிப்புடைய கம்பெனி நம்ம நடத்திட்டு இருந்தோமே, நம்மளுடைய வணிகம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டுருச்சு, அது நம்ம கைக்கு வரணுங்கிறதுக்காக அமெரிக்காவுடைய பல வருட திட்டம் இது. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அதிபரா இருந்தார் இல்லையா, அப்பவே இதுக்கான பிளான் போட்டுட்டு இருக்கும்போது ட்ரம்ப்புடைய ஆட்சி அடுத்து ஜோ பைடன் அதிபரா வந்தானே, ட்ரம்ப்பால அதை முழுமையா செய்ய முடியல. ட்ரம்ப் ஆட்சி பறிபோறதுக்கு பிறகு ட்ரம்ப்புடைய பர்சனல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஜான் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, ட்ரம்ப் என்கிட்ட சொன்னாரு, இன்னும் ஒரு முறை எனக்கு அதிபர் பொறுப்பு வந்திருந்தா வெனிசுலாவை ஒட்டுமொத்தமா என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருப்பேன், வெனிசுலாவை எண்ணெய் வளத்தை ஒட்டுமொத்தமா என் கண்ட்ரோல்ல வந்திருப்பேன், ஆனா அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லி ட்ரம்ப் என்கிட்ட வருத்தமா சொன்னாருன்னு சொல்லி அன்னைக்கே ஜான் கொடுத்த பேட்டி, இன்னைக்குமே அதில் சம்பந்தமான ஆதாரங்கள் இருக்குது. அப்ப இப்படி இருக்கும்போது இப்ப ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை இங்க அதிபர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு பல நாடுகள்ல சம்பந்தமே இல்லாம தலையிட்டு என்னவோ தான் உலகத்துடைய ஒரு வல்லரசு மாதிரியும், உலகத்துடைய எல்லா கண்ட்ரோலும் என் கையில இருக்கிற மாதிரியும், உலகத்தை கட்டி காக்கக்கூடிய தலைவர் மாதிரியும் ட்ரம்ப் தன்னை நிலைநிறுத்திக்கிறார் இல்லையா. இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார் ஏற்படுது, அதுல சம்பந்தமே இல்லாம ட்ரம்ப் உள்ள வந்து நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், நான் தான் இந்த போரை நிறுத்தினேன்னு போகக்கூடிய இடமெல்லாம் 28 இடங்களுக்கு மேல பதிவு செஞ்சுட்டாரு. ஆனா நம்ம நரேந்திர மோடிஜி அதை எடுத்து வாயை கூட திறக்க மாட்டாரு. ஏன் நீ யாரையா உள்ள வந்து எங்க போற நிறுத்துறதுக்கு? எங்க நாட்டு ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, முழு பாதுகாப்பு கொண்ட நாடு, பாகிஸ்தானுக்கு முழு பதிலடி கொடுத்திருக்கிறோம், நாங்க தான் அந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றதுக்கான ஒரு தைரியம் கூட நம்ம மோடிஜி கையில இல்ல. அப்போ போகக்கூடிய இடங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரம்ப் செஞ்சிருந்தாரு. காசா போரை நான் தான் வந்து நிறுத்துவேன்டாரு. சமீபத்துல ஈரான் இஸ்ரேல் சம்பந்தமான போர், அந்த போரையுமே நான் தான் உள்ள வந்து வாண்டடா மண்டையை உள்ள புகுத்துக்கிட்டு நான் தான் எல்லா போரையும் நிறுத்துறேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுங்க, அமைதிக்கான நோபல் பரிசை கொடுங்க சொல்லி பிச்சை எடுக்காத குறைய அந்த மனுஷன் புலம்பிட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த ட்ரம்ப் போகக்கூடிய இடமெல்லாம் செய்யக்கூடிய நேரத்துல இன்னைக்கு வெனிசுலாவோட விஷயத்துல தலையிட்டு அந்த நாட்டுல உலகத்திலே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை சவுதி கூட கிட்டத்தட்ட 267 பில்லியன் பேரல் தான் சவுதி தயாரிக்கிறாங்க. ஆனா வெனிசுலா 303 பில்லியன் அளவுக்கு தயாரிக்கிறாங்க. அப்போ உலகத்திலே நம்பர் 1 கொண்ட நாடு அந்த எண்ணெய் வளத்தை முழுக்க தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக தான் இப்பேற்பட்ட தாக்குதல், இப்பேற்பட்ட கடத்தல் சம்பவம் நடந்திருக்குது. இன்னைக்கு இந்த கடத்தல் சம்பவத்துக்கு உலகம் முழுக்க சைனா, வடகொரியா இது மாதிரியான பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அமெரிக்கா உள்ளுக்குள்ள இருந்தே கண்டனம் இன்னைக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரத்துடைய மேயரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோரான் மம்தானி உண்மையா மிகச்சிறந்த ஒரு மனிதரா இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறாரு. அந்த நாடு தான் இன்னொரு நாடு மேல தாக்குதல் நடத்தி ஒரு அதிபரை கடத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல யாருமே வாயை துறக்க பயப்படுவாங்க. என்ன நம்ம வாயை திறந்து பேசிட்டா, அதுவும் நம்ம முஸ்லீமா வேற இருக்கிறோம், நம்மள தேச துரோகின்றாங்களோ, அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறோம்னு சொல்லிடுவாங்களோ, இப்படியாப்பட்ட பல அச்சங்கள் இருக்கும். ஆனா எதற்குமே பொருட்படுத்தாம ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, அந்த நாட்டுக்குள்ள நீ அத்துமீறி நுழைஞ்சதே தப்பு, அந்த நாட்டுடைய அதிபர் அவருடைய அனுமதி இல்லாம இப்படி நீ கைது செய்து வர போச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு தன்னோட முழுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சு டொனால்டு ட்ரம்புக்கே போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு துணிச்சலான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு இந்த சம்பவங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய ஒரு செய்தியா மாறி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ வழக்கமாவே அமெரிக்காவுடைய பாணி இருக்குல்ல, ஈராக் மேல தாக்குதல் நடத்தி அங்க அவங்களுடைய பினாமி நபரை ஆட்சியில பொறுப்புல வைப்பாங்க. சமீபத்துல லிபியால நடந்த சம்பவங்கள் இதுதான். எல்லா இடங்கள்லயுமே ஒரு தாக்குதல் நடத்தி அந்த வளங்களை கொள்ளையடிச்சிட்டு அங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு பொம்மை ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வெனிசுலாவில் அவங்க அடுத்து டார்கெட் செய்யக்கூடிய நபர் தான் மரியோ கொரினோ. யாருன்னா சமீபத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னடா அது டொனால்டு ட்ரம்ப் போகக்கூடிய இடம்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்காம சம்பந்தமே இல்லாம வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒரு மரியோவுக்கு இந்த விருதை கொடுக்குறாங்களே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மரியோ கொரினோ யாருன்னா இவங்க வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவர், அதாவது ஆளுங்கட்சி நிக்கோலா மதுரோ இன்னைக்கு கடத்தப்பட்ட அந்த அதிபர், எதிர்கட்சியோட தலைவர் தான் இந்த மரியோ கொரினோவுக்கு எதுக்காக இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதுன்னா, இப்ப இன்னைக்கு இவர் கடத்தப்பட்ட பிறகு கூடிய சீக்கிரமே இந்த ஆட்சி வந்து அகற்றப்பட்டுரும், இந்த ஆட்சி கலைக்கப்பட்டுரும். அப்போ புதிய அதிபரா மரியோ கொரினோ தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான அவங்களுக்கு தகுதி, அவங்க நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆள் இல்லையா, உலக அளவுல பாராட்டப்பட்ட ஒரு நபர் இல்லையா, அப்ப அவங்க அதிபரா வர்றதுக்கு முழுமையான தகுதி இருக்குன்னு சொல்லி அதனாலதான் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த நோபல் பரிசுக்கு பின்னாடியும் எப்பேற்பட்ட ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறது புரிய வருது. அதனால நாளைக்கு அவங்கள அந்த ஆட்சி பொறுப்புல உட்கார வச்சதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ இவங்க மூலியமா அந்த காய் நகர்த்தப்படும், அதுக்கு சாதகமான ஒரு ஆட்சி இவங்க அமர்த்தப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி செய்யறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய இந்த ஏகாதிபத்தியம், அமெரிக்காவுடைய அதிபயங்கர எவ்வளவு மோசமானதுங்கிறத அமெரிக்காவுடைய படையிலே வேலை செஞ்ச ஜான் பெர்கின்ஸ் ரொம்பவே பிரபலமான ஒரு புத்தகம், ஒவ்வொருத்தருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க.
இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னையில புத்தக திருவிழா ஆரம்பிக்குது. அந்த புத்தக திருவிழால அதிகமா விற்பனை ஆகக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அரசு எந்த அளவுக்குலாம் எந்தெந்த நாடுலாம் வளங்கள் இருக்குதோ அந்த வளங்களை எந்த வகையில எல்லாம் கொள்ளடிப்பாங்க அப்படிங்கிறத அந்த அமெரிக்காவோட படையிலேயே வேலை செஞ்சு, இதுக்காக அந்த பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு அடியான நாங்க அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பல நாடுகளை நான் இப்ப என்ன வேலையில நாங்க செஞ்சோம், அந்த வளங்கள் எப்படி சுரண்டப்படுது அப்படிங்கிறத அவ்வளவு அழகா எழுதப்பட்ட புத்தகம், உலக அளவில் அதிகமா விற்பனை ஆகக்கூடிய ஒரு புத்தகம். கண்டிப்பா ஒருத்தர் வாங்கி படிங்க. ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அப்ப இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு மரியா குரினாவை தனக்கு சாதகமான ஒரு 6 நபரை அங்க ஆட்சி பொறுப்புல வைக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா வெனிசுலாவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, வெனிசுலாவுல டெல்சி டோட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய வைஸ் பிரசிடென்ட், துணை அதிபராக அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த டெல்சியை அந்த வெனிசுலாவுடைய சுப்ரீம் கோர்ட் உடனடியாக அந்த விஷயத்துல தலையிட்டு, நீங்க அதிபர் பொறுப்பு ஏத்துக்கணும், ஒரு இடைக்கால அதிபரை நீங்க பொறுப்பேற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த அதிபர் பொறுப்புல உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா இது நிலைக்கப்படுமா அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில இதே சம்பவம் நடந்துச்சு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர் அங்க நல்ல முறையில் ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பழங்குடியின சமூகத்தில இருந்து எல்லா மக்களுக்கும், எளிய மக்களுக்கான ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் மேல சம்பந்தமே இல்லாம ஒரு இடி ரைடு நடத்தப்பட்டு அவர் மேல எந்த ஒரு ஆதாரம் இன்னைக்கு தேதி வரைக்கும் நிரூபிக்கப்படல. ஆனா அவரை கைது செய்யறாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யும் போது அதே நேரத்தில் இவரும் கைது செய்யப்பட்டாரு. அப்படி கைது செய்யப்படக்கூடிய நேரத்துல அந்த அரசரவையில அமைச்சரா இருக்கக்கூடிய அந்த கட்சியில ரொம்ப பழமையான நபரா இருந்தவர் சம்பாய் சோரன், அந்த அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர். சம்பாய் சோரனை முதலமைச்சர் பொறுப்புல வச்சுட்டு தான் அவர் ஜெயிலுக்கு போனாரு. ஆனா அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள சம்பாய் சோரன் பிஜேபி நபரா மாறி நிற்கிறாரு. அந்த அளவுக்கு பிஜேபி அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவங்கள ஆட்சியில ஸ்திரமா நிக்க வைக்க முடியல. ஆனா அதுக்குள்ள ஹேமந்த் சோரன் உள்ள அந்த இடத்த ஆட்சியை கைப்பற்றிட்டாரு. ஆட்சியை விடல, ஆட்சியை கைப்பற்றிட்டாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்குது. இப்ப டெல்சி அங்க துணை அதிபரா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அதிபரா தற்காலிகமா அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க அதே உறுதியோட நிற்பாங்களா? மக்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களா? அல்லது அமெரிக்கா தன்னுடைய இந்த பயங்கரவாத செயல், இந்த ரவுடித்தனத்துக்கான செயல், இது மூலியமா அவங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கப்பட்டு மரியோ கையில இந்த ஆட்சி கொடுக்கப்பட்டுருமா அப்படிங்கறதா இன்னைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதனால முழு வெனிசுலா மக்கள் அந்த அதிபருக்கு குரல் கொடுத்துட்டு அவருக்கான போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த பயங்கரவாதம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாடுகளா குறிவைக்கப்பட்டுட்டு இன்னும் 3ஆம் உலக போர்னு ஒன்று வராத வரைக்கும் அமெரிக்கா அடங்காது போல இருக்கு. அதுவும் இந்த ட்ரம்ப் உலகமாக பைத்தியக்கார பயத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ட்ரம்ப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகளால பல நாடுகள் போர்னு போய் எங்க இருந்து 3ஆம் உலக போர் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதனால இந்த சம்பவத்தை பத்தி, இந்த ஒரு நாட்டுக்குள்ள போய் அந்த அதிபர் கடத்தல் பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி, அதே மாதிரி அமெரிக்கா ஒவ்வொரு நாடுடைய அமைதிகளை கெடுத்து ஒவ்வொரு நாட்டையுமே அழிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வளங்களை சுரண்டக்கூடிய இந்த அமெரிக்காவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.